பண்ண சித்திரவதையில தாங்க என் பொண்ணு இப்படி ஆயிட்டா. உடல் அளவையும் மனசளவுலயும் ரொம்ப ஒழிஞ்சு போயிட்டா. ஹாஸ்பிட்டல் எதுவும் கூட்டிட்டு போலியா? நீங்களா பார்த்து இவ வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லிட்டீங்கனாலே இவ சரியாயிருவா மேடம். என்னமா பிரச்சனை? உன் புகுந்த வீட்டுல என்ன நடந்துச்சு? அதான் விலாவரியா எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்கமே புகார்ல. பாதிக்கப்பட்டவங்க தாமா பேசணும். நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நீங்க சொல்லுங்க. அது என்ன நடந்துச்சோ அதை பயப்படாம சொல்லுங்க. சொல்லு மயிலே, சொல்லு சொல்லு மயிலே. வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்லு. உன் புருஷன் அடிச்சு சித்திரவதை பண்ணான்னு சொல்லு. நீங்க என்னமா அப்பப்போ எடுத்து கொடுக்குறீங்களா? ஐயோ இல்ல மேடம், இல்ல 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 இல்ல. மயிலே நீயா சொல்லு மயிலே. எனக்கு அந்த வீட்டை விட்டு வரதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல மேடம். நான் அங்க ஏதோ இருக்கு. அவங்க ஆனா இருக்க விடலையே. பாருங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. உங்களை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினாங்களா? சொல்லுமா. பாவங்க பாருங்க, அவளால நடந்ததை கூட சொல்ல முடியல. சொல்லுங்க, வரதட்சணை கேட்டாங்களா? ஆமா. உங்களை வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனாங்களா? உங்க ஹஸ்பண்ட் உங்களை கொடுமைப்படுத்தினாரா? ஆமா. அங்க அப்புறம் வேற என்ன நடந்துச்சு? நான் தான் சொன்னேனே மேடம், வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அது போக வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்க அவளை. அவ வயித்துல இருக்கிற கருவு அபாசன் ஆகிற அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்க. அப்படியாமா? ஆமா. எழுதிக்கோங்க. ஓகே மேடம்.